தமிழ்நாட்டில 22 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் என்பது ஒரு மினி சட்டமன்ற தேர்தலும் இந்த நாடாளுமன்ற தேர்தலோடு வர இருக்கின்றது. அதனால்தான் நீங்கள் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். நமது தமிழ்நாட்டை வஞ்சித்துக் கொண்டிருக்கின்ற மோடியையும் அவரோடு கூட்டணி வைத்திருக்கின்ற அவரை டாடி என்கின்ற இந்த துரோக கும்பலையும் நீங்கள் ஒவ்வொருவரும் காலம் தாழ்த்தாமல் உங்கள் அந்த ஓட்டிங் மெஷின்ல பரிசு பெட்டகம் சின்னத்தில் ஒரு பட்டனை அமுக்க 2 ஆட்சியும் உழுவ போது கீழே எத்தனை துரோகம் செய்திருக்கிறார்கள் இவர்கள். இங்கே ஆளுகின்ற தமிழ்நாட்டிலே ஆளுகின்ற இந்த ஆட்சி யாரால் அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு தொடர்கிறது என்று பள்ளிக்கு செல்லும் குழந்தையை கூட கேட்டால் சொல்லும். நமது தியாக தலைவர் சின்னம்மா அவர்களின் வேண்டுகோளை ஏற்று சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு வாக்களித்தார்கள். வாக்களித்து வெற்றி பெற செய்த சட்டமன்ற உறுப்பினர்களை பழனிசாமி இன்றைக்கு தகுதி நீக்கம் செய்திருக்கிறார். செல்கின்ற இடங்களெல்லாம் அவர்கள் துரோகிகளாம். துரோகம் என்றாலே இனி வருங்காலத்திலே எட்டப்பன் பெயர் மறந்துவிட்டு பழனிசாமி, பன்னீர்செல்வம் உள்பட இந்த 33 பேரின் பெயர் தான் எப்படி துரியோதன கூட்டமோ இங்கே இனி தமிழ்நாட்டிலே வரப்போகிறது என்பதை கூட தெரியாமல் ஆட்சி அதிகாரத்திலே இருக்கிறதால் மடியிலே பணப்பெட்டிகளை வைத்திருப்பதால் இவர்கள் போடுகின்ற ஆட்டம் இருக்கிறதே. இன்னொரு ரகசியத்தை இன்றைக்கு சொல்கிறேன். இங்கே இரட்டை இலையிலே போட்டியிடுகின்ற வேட்பாளருக்கு நாகப்பட்டினத்தில் இருக்கிற ஜீவானந்தத்தை கொண்டாந்து நிறுத்தினதே இந்த காமராஜ். யார் காமராஜ்? இப்ப இங்க தோக்க போறன்னு தெரிஞ்சதோ ஏற்கனவே என்னென்ன துரோகம் செஞ்சிருக்காங்க. ஆட்சியில் அமர்த்திய நம்மளுக்கு துரோகம், அம்மாவின் தொண்டர்களுக்கு துரோகம், தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம், போதா குறைக்கு அம்மாவிற்கே துரோகம் செய்கின்ற விதமாக அம்மா அவர்கள் யாருடன் எல்லாம் கூட்டணி வேண்டாம் என்று சொன்னார்களோ அவர்களுடன் எல்லாம் கூட்டணி. மோடியா அல்லது இந்த லேடியா என்று 2014 வாக்கு கேட்ட அந்த மோடியுடன் கூட்டணி. தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சித்து வருகின்ற மோடியுடன் கூட்டணி. இங்கே கஜா புயல் தாக்கிய பொழுது தமிழ்நாட்டிற்கு வந்தாரா? நமது பகுதி மக்களை பார்த்தாரா? அங்கே ஸ்டெர்லைட் ஆலையிலே 13 பேர் துப்பாக்கியால் நாய்களை பட்டு சுடப்பட்ட பொழுது வந்தாரா? ஒக்கி புயலப்பல் வந்தாரா? இங்கே பஞ்சம், வறட்சி, புயல், மழை என்று நிதி கேட்டது போது கொடுத்தாரா? ஆனால் இப்பொழுது தேர்தல் வந்துவிட்டது என்ற பொழுது டெல்லியில் இருந்து இங்கே தமிழ்நாட்டிற்கு ஏதோ திருவாரூர்ல இருந்து மன்னார்குடிக்கு போற மாதிரி டவுன் பஸ்ல வர மாதிரி வந்துட்டு இருக்காரு. என்ன தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் ஏமாளிகளா? அந்த மோடியோடு கூட்டணி. அம்மாவின் மறைவிற்கு பிறகு அந்த மாபெரும் மக்கள் தலைவருக்கு நினைவு மண்டபம் கட்டக்கூடாது என்று சொன்ன பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி. நீதிபுரம் மன்றம் வரை சென்றார்கள். அதுபோல அம்மாவின் படத்தை சட்டமன்றத்திலே திறக்கக்கூடாது என்று சொன்ன தேமுதிகவுடன் கூட்டணி. அதான் பாமக. டாக்டர் ஐயா 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 சொன்னாரு இவங்களை பார்த்து மானம் கட்டவங்க. சின்னையா சொன்னாரு. அதனாலதான் இந்த கூட்டணி பேர் மெகா கூட்டணியில போற இடத்துல மானம் கட்ட கூட்டணின்னு மக்கள் சொல்றாங்க. இவ்வளவு துரோகம் பண்ணதுக்கு மேல இன்றைக்கு இரட்டை இலைக்கு மறுபடியும் ஒரு துரோகம். இங்கே அதிமுக டெபாசிட் வாங்காது என்று தெரிந்த பிறகு காமராஜ் அந்த குறுக்கு பூத்தியில என்ன யோசிச்சுட்டு இருக்குன்னா டிஎம்கேவுக்கு சப்போர்ட் பண்ணிடலாம் நம்ம யாரோ கொஞ்சம் பேர்கிட்ட சொல்லிருந்தேன். இவர் என்ன பெரிய புரட்சி தலைவரா இல்ல புரட்சி தலைவர் அம்மாவா? இவர் சொன்னாங்க ஓட்டு போடு. அவர் வீட்டுல ஒரு ஒய்ஃபு கூட மாத்தி ஓட்டு போடாது. அதிமுக தொண்டர்கள் எஞ்சி இருப்பவர்களுக்கு இங்க யாராவது ஓரமா நின்று நிச்சயம் அன்புல பழைய அன்புல கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லாம் நியாயம் தெரியும். அம்மாவுடைய உண்மையான தொண்டர்கள் எல்லாம் இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருக்காங்க. அங்க வெறும் டெண்டர் பார்ட்டி தான் இருக்கு. ஆட்சி இருக்கு. இது அம்மா வச்சு கொடுத்த ஆட்சி ஆச்சேன்னு சொல்லி இங்க
அதுல கொஞ்சம் பேர் இது அம்மாவுடைய ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. அவர்கள் எல்லாம் யோசியுங்கள். காமராஜ் இறுதி கட்ட அந்த சினிமாவில எல்லாம் 2 கண்டு போனா எதிரிக்கு 1 கண்டு போகணும்னு PS வீரப்பா நினைப்பாரு. அது மாதிரி கலைவாணம் காலில் போய் நாளும் விழுந்துருவோம் வருங்காலத்துல அப்படின்னு ஓட்டெல்லாம் மாத்தி போட சொல்லி அந்த அவர்கிட்ட இந்த டெண்டர் கோஷ்டி இருக்கும்ல, அது மூலம் அவங்க அதிமுக தொண்டர்கிட்ட சொல்றாங்களாம். அவங்க எல்லாம் தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும். இதை விட ஒரு துரோகத்துக்கு மேலேயும் எஞ்சி இருப்ப தொண்டர்கள் அங்கே இருந்தால் நீங்கள் அம்மாவின் தொண்டர்களே இல்லை என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கின்றேன். இது உண்மையான தகவல். இது 2 நாளைக்கு முன்பு எனக்கு கிடைத்த தகவல். காமராஜ் போல உண்மைதானே? காமராஜ் அவங்க தாத்தாவே வந்தாலும் பரிசு பெட்டகத்தின் வெற்றியை இந்த தொகுதியில யாராலும் காரணம் திருவாரூர் தொகுதி மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். ஆட்சி மாற்றத்திற்கு முடிவெடுத்து விட்டார்கள். இவர்கள் இன்னொரு கூட்டணி இருக்கு, உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. என்ன கூட்டணி அது? கஜா 2 கூட்டணி. மத சார்பற்ற கூட்டணியா? பின்ன நம்ம எல்லாம் மத கூட்டணியா? பிஜேபி இந்துக்களை தூண்டுறதுனா இது சிறுபான்மையின் நலன் விரும்புகிறார். அவர் நாங்கள் எல்லாம் சிறுபான்மையின் காவல் 50 வருஷமா ஏமாத்துறீங்களே, இன்னும் மக்கள் என்ன ஏமாத முடியா? உங்க ஹைதர் அலி காலத்து டெக்னிக்கலா மாத்த கூட தெரியல. நாங்கள் இந்துக்களுக்கு எதிரி அல்ல. எங்க வீட்டு பெண்மணிகள் எல்லாம் கோயிலுக்கு சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம வீட்டு பெண்மணிகள் கோயிலுக்கு போக மாட்டாங்களா? இப்ப சந்திர மண்டலத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி பேசுறாரு. காரணம், மதத்தை பற்றியும் ஜாதியை பற்றியும் அரசியல்வாதிகள் பேச வேண்டிய அவசியம் என்ன? தமிழ்நாட்டில் எவ்வளவு பிரச்சனை இருக்கு, இந்தியாவில் எவ்வளவு பிரச்சனை இருக்கு. வறுமையை ஒழிக்கணும், ஏழை எளிய மக்களுக்கு திட்டங்களை கொடுக்கணும், ஒவ்வொரு குடும்பமும் பொருளாதார ரீதியாக தன்னிறைவுபட்ட குடும்பமாக கொண்டு வர வேண்டும் என்ற திட்டங்களை தீர்க்க வேண்டும். சாலை வசதிகளை பெற்று தர வேண்டும். குடிநீருக்கு தீர்வு காண வேண்டும். பிரச்சனைக்கு பாசனத்திற்கு தீர்வு காண வேண்டும். காவிரி தண்ணியை பெறுவதற்கு போராட வேண்டும். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை தருவதற்கு முயற்சிக்க வேண்டும். மாணவர்களுக்கு நீட் தேர்வு வேண்டாம் என்பதை முடிவெடுக்க வேண்டும். விவசாயிகள், வியாபாரிகள் ஜிஎஸ்டியால நீங்க மோடியால அடிபட்டு போய் கிடைக்கிறதுல தமிழ்நாட்டில் இந்தியா ஃபுல்லா எல்லா வியாபாரிகளும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சிறு குறு தொழில்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. 6 லட்சம் பேர் இன்னைக்கு வேலை வாய்ப்பு இல்லாம நிக்கிறாங்க. ஆனா மோடி கிட்ட மற்ற மாநிலம் எல்லாம் ஏமாந்துச்சு. தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் தான் ஏமாறவில்லை. ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்லயே அவர் 15 லட்சம் போடுறாரா? இருக்கிற பணத்தையுமே எடுக்க ரோட்ல நின்றுட்டு இருந்தோம் 10 நாள். எப்படி கஜா புயலப்ப 15 நாள் சாப்பிட வழி இல்லாம இயற்கை சீற்றத்தால் நின்றோம். இந்த மோடி இந்த பண மதிப்பிழப்பா டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்தப்ப எல்லாரும் ரோட்ல நின்று இருந்தாங்க. பணக்காரெல்லாம் வீட்டுல இருந்தாங்க. அது அடுத்த விஷயம். இன்னைக்கு மோடியால பயன்பட்டிருக்கிறது 2-3 அம்பானி அதானிகள் தான். இந்தியா ஃபுல்லா கோபமா இருக்காங்க மக்கள். ஏமாத்தி விட்டார் மோடி. மோடி இங்க தமிழ்நாட்டில் தெரியும். மோடிக்கு சரியான ஜோடிகள் இங்க இருக்கு. ஜாடி கேட்ட மூடி. நம்ம அண்ணன் பழனிசாமி பில்கேட்ஸ் மாதிரி இப்படி மயக்க மாட்டிக்கிட்டு கஜா புயலப்ப வர பயந்துட்டு ஹெலிகாப்டர்ல ஏரியல் சர்வே பண்ணாராம். ஏன் இப்ப எலெக்ஷனுக்கு மேல இருந்து பேசிட்டு போக வேண்டியதுதானே? ஹெலிகாப்டர்ல பறந்துட்டு ஓட்டு கேட்க வேண்டியதானே? பழனிசாமி அவரு காமராஜை தொங்க விட்டுட்டு அழைச்சிட்டு போக வேண்டியதானே? வேட்பாளரை இருப்புல கயிறை கட்டி இருந்துட்டு போக வேண்டியதுதானே? நல்ல வேலை போலீஸ் பாதுகாப்பு தான் உதவ வாங்காம போனாங்கன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு அந்த பழனிசாமி வர்ற அன்னைக்கு நான் நம்ம திருவாரூர் தொகுதியில் என்ன பண்ணுறது, கூடூருக்கு போயிருக்கேன். நாங்களும் பழனிசாமி அண்ணாச்சி ஹெலிகாப்டர் வர இறங்கதான் இருந்துச்சு. நாங்க ஏற்கனவே அங்க போய் மக்களை சந்திக்கிறதுக்காக வந்துட்டு இருக்கோம். இவர் வரல. அங்க போனா அந்த ஊர்ல ஒரு பெரியவர் 60 வயசு இருக்கும். ரொம்ப சந்தோஷமா சிரிச்சாரு. என்னப்பா இது புயல் அடிச்சு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்க சிரிக்கிறாருன்னா, இந்த பழனிசாமி வரவிடலைங்க நாங்க ஊருக்குள்ள. பயந்துகிட்டு அந்த ஆளு ஓடியா போயிட்டாருங்க அப்படின்னாரு. அந்த அளவுக்கு வராததுல மகிழ்ச்சி. அப்புறம் நான் வேதாரண்யத்துல போயிருந்தா அங்க இளைஞர்கள்லாம்
அங்க கொசுக்கடி, தண்ணி இல்ல, கொசு வலை இல்ல. எங்களை பார்த்தாங்கன்னா மெழுகுவர்த்தி இருக்கா, எங்களுக்கு அந்த கொசுவர்த்தி சொல்றது இருக்கா, பிரெட் இருக்கான்னு கேட்டாங்க. அப்ப வந்து அந்த இளைஞர்கள்லாம் சொன்னாங்க, நீங்களால நம்ம ஊருக்காரர் நீங்க வந்தீங்க, இன்னொரு நம்ம ஊருக்காரர் வந்தாருங்க, கஜா புயல், நாங்க தஞ்சை மண்ணின் மக்கள் அப்படிம்பாங்க, எங்க அப்பாவுடைய சொந்த ஊருந்தாங்க. இங்க வந்துட்டு கஜா புயல் 140 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர்ல வந்துட்டு போயிட்டாருங்க. அவங்க வச்ச பேர் தான் கஜா 2. அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அத சொன்ன அண்ணன் ஸ்டாலினுக்கு கோவம் வருது. அவங்க ஒரு கூட்டணி வச்சிருக்காங்க காங்கிரஸோட, ஏற்கனவே அந்த பயில்வான் கூட்டணி தான். அவங்களுக்கு இப்ப தமிழ்நாட்டு அவங்க இப்ப புது யுக்தி உண்டு, மக்கள்கிட்ட ஒண்ணு எடுபடல, அதனால இந்த தொலைக்காட்சி எல்லாம் மக்கள் பாக்குறாங்க, அதை வச்சு ஏதாவது பண்ணி பார்ப்போம்னு. எங்க பார்த்தாலும் திமுக கூட்டணி ஜெயிக்குமா? எங்க திருவாரூர்ல திமுக ஜெயிக்குமாங்க? நம்ம நாகப்பட்டினத்தில் ஜெயிக்குமாங்க? தஞ்சாவூர்ல ஜெயிக்குமா? தஞ்சை மாவட்டம் எங்க அப்பாவுடைய சொந்த ஊர்னாரு, அங்கேயே ஜெயிக்காது. அப்புறம் எங்க சொந்த ஊர் இல்லையா? இவங்க அப்பாவுக்கு தான் சொந்த ஊர், எனக்கே சொந்த ஊர் இது. அப்பாவுடைய சொந்த ஊர்ல எல்லாம் புயல்ல பாதிச்சு போய் கிடந்தாங்களே, என்ன தங்கிக்கிறது? அதான் இங்க திருவாரூர்ல உங்களுக்கு வீடு இருக்கு, அது தங்கிட்டு மக்களை பாக்குறது. அதை விட வேற என்ன ஒரு அரசியல் தலைவருக்கு வேலை? வேற என்ன பெரிய பெரிய போய் தமிழ்நாட்டுக்காக போய் லண்டன்ல போய் பிராயச்சித்தத்துக்கு போறாரா? ஜப்பானுக்கு போயிருப்பாரு. ஆமா, ஜப்பான்லயும் துணை முதல்வராக இருந்தாருல, அதனால வேற ஒண்ணுல ஜப்பான்ல போய் உங்களுக்கு உணவு போட்டலாம் கொண்டு வரதுக்காக போயிருப்பாரு. கேட்ட கோச்சிக்கிறாரு. என்ன திருவாரூர்ல தேர்தல் வந்துச்சுல்ல, அதை நீக்கிறதுக்கு தடை கேட்கறது. நாங்கெல்லாம் எலெக்ஷனுக்கு அங்கே வந்துட்டு இருக்கோம், வேட்பாளர் அறிவிக்க. தஞ்சாவூர்ல இருந்து காமராஜ் அறிவிச்சுட்டு பார்த்தா அடுத்த நாள் நிறுத்தி விடுறான் தேர்தல். கேட்டா இங்க கோட்டூர்ல வந்து முருகன் கம்யூனிஸ்ட்காரரு, அவர் கபில் சிபால பிக்ஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போடுற அளவுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு பெரிய கார்பரேட் கம்பெனி ஆயிட்டு. இன்னைக்கு யாரு எல்லாம் அண்ணன் ஸ்டாலின் தான். சொந்த தொகுதி, அவங்க அப்பா ஏற்கனவே 63,000 ஓட்டுல ஜெயிக்க வச்சுங்க. இப்ப வந்து கஷ்டம், முடியாத தேர்தலே வர. இப்ப இது எல்லாம் கூட்டணி காங்கிரஸ் எல்லாம் விட்டு ஓடி போயிடும். நீ இந்த கம்யூனிஸ்ட் இப்ப நிக்கிற சேப்பு துண்டுலாம் விட்டு ஓடி போயிடும் பயந்துக்கிட்டு. இது உண்மையா இல்லையா நான் சொல்றது? ஏதாவது பொய்னா யாராவது திமுக நண்பர் இருந்தா சொல்லுங்க, பொய். உண்மை நீங்க தானே காரணம். சுப்ரீம் கோர்ட்டு போனீங்க, டி ராஜா விட்டு கோர்ட்டுக்கு போனீங்க. அந்த கலெக்டர் அதுக்கு முன்னாடி தெரியாத புயல் அடிச்சது, மறுபடியும் இவங்க எல்லாம் கேட்டதும் அங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் மிரட்டதும் கொடுத்துட்டாரு. இப்ப தேர்தல் வசமா வந்து மாட்டிக்கிட்டாங்க. எத்தனை 2 மாசம் தள்ளினாங்க, அவ்வளவுதானே. வசமா வந்து மாட்டிக்கிட்டாங்களா இல்லையா? அதாவது இந்த துரோக கூட்டணியும் மாறிட்டு, இந்த தமிழ்நாட்டை ஏற்கனவே ஏமாற்றின மதச்சார்பற்ற கூட்டணி இன்னைக்கு வந்து மாட்டிக்கிட்டு, நீங்க புதிய மாற்றத்திற்காக இன்னொரு புயல் அடிச்சா இப்படி மக்கள் ரோட்ல நிக்காம இருக்கணும்னா பார்த்துட்டீங்க. இதை விட கொடூரத்தை தமிழ்நாட்டு நம்ம டெல்டா பகுதி மக்கள் பார்க்க போறது இல்ல. ஏன்னா பணக்காரங்க எல்லாம் ரோட்ல நின்னோம். ரொம்ப பரிதாபமா பாவமா இருந்துச்சு. எனக்கு ஊருக்கு போவே மனசு இல்லாம அவங்களோட இருந்தோம் நாங்க. ஏன்னா எவ்வளவு செழிப்பா பார்த்துட்டு போன பகுதி இப்படி புயல் அடிபட்டு விவசாயம் பாதிக்கப்பட்டு கிடந்தோம். அதனாலதான் சொல்றேன், நீங்க இந்த முறை ஏமாறாமல் இன்னொரு ரிக்வெஸ்ட் இருக்கு. ஆர்கேடர்ல 6,000 ரூபாய் விட கொடுத்த மாதிரிங்க அவங்களுக்கு ஓட்டுக்கு 1 லட்சம் கூட கொடுக்கலாம். அவ்வளவு பெரிய பணக்காரங்க அவங்க, பரம்பரை மிட்டா பிராசிகள், ஜமீன்தார் எல்லாம். மன்னார் உள்ள ஒரு ஜமீன்தார் இருக்காரு, 10,000 கூட கொடுப்பாரு. அந்த அளவுக்கு அவங்க பெரிய, அதாவது இந்த ஆட்சியில மக்கள் வளரல. யாரோ சில பேர் சில டெண்டர் பார்ட்டிகள் தான் வளர்ந்துருக்கு. அவர்களுக்கு தக்க பாடம் கட்டுகின்ற விதமாக அருமை சகோதரர் காமராஜ் அவர்களை, காமராஜ் அவர்களை பரிசு பட்டத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். நமது பகுதி மக்களின் கோரிக்கையாகிய திருவாரூர் தொகுதியின் கோரிக்கைகளாகிய போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக திருவூராரை சுற்றி புறவழிச்சாலை வேண்டும், நாகப்பட்டினம் தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலை புதுப்பிக்க நடவடிக்கை வேண்டும், திருவாரூர் நுகர்பொருள் வாணிபக் கழக அரிசி ஆலை நவீனமயக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும், திருவாரூர் நகரப்பகுதியில் உள்ள ஓடம்போக்கி ஆற்றினை தூர்வாரி கான்கிரீட் கரை கட்டித்தரப்பட வேண்டும், திருவாரூர் அரசு பொறியியல் கல்லூரி வேண்டும், இப்பகுதியில் உள்ள அனைத்து கோயில்களையும் புதுப்பித்து ஆன்மீக சுற்றுலா தலமாக்க வேண்டும், மன்னார்குடி திருவாரூர் சாலையில் உள்ள கூத்தாண்டூர் கடைத்தெரு பகுதியில் மேம்பாலம் அமைக்க நடவடிக்கை வேண்டும். அதுபோல
நமது விவசாய சங்க பிரதிநிதிகள்லாம் எப்படி கோயம்புத்தூர்ல ஒரு விவசாய பல்கலைக்கழகம் இருக்கோ அதே மாதிரி நமது வடபாதி மண்டல திட்ட அரசு நிலமே 3000 ஏக்கர் இருக்கு. இங்க பாதுகாக்கப்பட்ட விவசாய மண்டலமா அறிவிக்கணும் அப்படிங்கிறதுல ஆர்வமா இருக்கிற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதை நீங்க நிச்சயம் நீங்க தான் ஆட்சிக்கு வருவீங்க, செஞ்சு கொடுங்கன்னு சொன்னாங்க. அங்க ஒரு விவசாய பல்கலைக்கழகத்தை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உங்கள் ஆதரவோடு ஆட்சி அமைத்த போது நிச்சயம் செய்து தருவோம். இயற்கை விவசாயத்தை ஊக்குவிப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் தமிழ்நாட்டிலே குறிப்பாக நமது டெல்டா பகுதியிலே தொடங்கி அதை தொடங்குவதற்கு ஏற்ப விவசாய பல்கலைக்கழகம் கோவையில் இருப்பது போல நமது வடபாதி மண்டலத்திலே உருவாக்கி தருவோம் என்ற உறுதியை கூறி அருமை சகோதரர் எஸ் காமராஜ் அவர்களுக்கு நீங்கள் பரிசு பெட்டகம் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு நிமிஷம் இருக்கு, அடுத்தது நம்ம பாராளுமன்ற வேட்பாளர் அழைச்சிட்டு வந்துடுறேன், கொஞ்சம் இறங்குங்க. அருமை சகோதரி செல்வி செங்கொடி அவர்களை நீங்கள் பரிசு பெட்டகம் சின்னத்திலே வாக்களித்து நமது நாகப்பட்டினம் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். படித்தவர், வழக்கறிஞர், சுறுசுறுப்பாக இப்பொழுது 6 தொகுதிகளிலும் தெரு தெருவாக ஒரு சட்டமன்ற வேட்பாளரை போல் சென்று வந்து விட்டார். நிச்சயம் அவரை நீங்கள் வெற்றி பெற செய்வீர்கள் என்றது எங்களுக்கு தெரியும். வெற்றி பெற்றவுடன் நமது நாகப்பட்டினம் தொகுதியின் அனைத்து தேவைகளையும் அவர் செய்து முடிப்பார் என்ற உறுதியும் கூறி அருமை சகோதரி செங்கொடி அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பரிசு பெட்டகம், பரிசு பெட்டகம், பரிசு பெட்டகம் என்று சொல்லி உங்களது வேட்பாளர் அருமை சகோதரி செங்கொடி என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தகர்த்தெறி தோழா தகர்த்தெறி, தமிழின துரோகிகள் கூட்டணி தன்னை தகர்த்தெறி தகர்த்தெறி தகர்த்தெறி, உடைத்தெறி தோழா உடைத்தெறி, உடைத்தெறி தோழா உடைத்தெறி, நம் வழியினில் வருகிற தடைகளை எல்லாம் உடைத்தெறி உடைத்தெறி உடைத்தெறி, இது புரட்சி தலைவியின் சேனையடா, இது புரட்சி தலைவியின் சேனையடா.